சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ நெருங்கிவிட்டாலே ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படிதான் தற்போது தமிழகத்தில் சட்டமன்றம் நெருங்கும் வேளையில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஏற்பட்டுகிறது. குறிப்பாக பாமகவில் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தற்போது அரசியல் மாற்றங்களை நோக்கி செல்கிறது. இதுகுறித்து நம்முடன் பேசுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? வாழ்வுரிமை கட்சி இந்த சட்டமன்றத்தில் என்ன முடிவு எடுக்க திட்டமிட்டிருக்கு? தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்போது தமிழ்நாடு முழுவதும் உட்கட்சி தேர்தலை நடத்தி வருகிறது. கட்சி வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் காலை மாலை என்று இணைப்பு விழாக்களை நடத்தி வருகிறேன். தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வருகிறேன். தற்போது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிற இந்த சூழலில் கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை முழுவதுமாக கவனம் செலுத்தி அந்த பணிகளில் நான் தமிழ்நாடு முழுவதும் நானும் என் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஈடுபட்டு வருகிறோம். குறிப்பாக நீங்க தனியா உங்க கட்சியை நடத்திட்டு வரீங்க. இந்த சூழலில் உங்க நிர்வாகியும் உங்க சகோதரரும் திருமாவளவன் ராமதாஸை சந்திப்பதற்கான காரணம் என்ன? அதில் பல்வேறு விதமான அரசியல் பேசப்படுது. அவர் கட்சியில் சேர போறாரு, உங்க கட்சியை விட்டு நீங்க போறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? அதெல்லாம் ஒரு கற்பனை கதைகள். அவர் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவர்கள், அதிலிருந்து வளர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் தற்போது மருத்துவர் அன்புமணிக்கும் மருத்துவர் ஐயாவுக்குமான கருத்து முரண்பாட்டால் ஐயா அவர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே கண்கலங்கினார் என்ற ஒரு காரணத்திற்காக தான் வளர்ந்த இடத்திற்கு சென்று ஐயா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்துவிட்டு என் சகோதரர் வந்திருக்கிறார். இதைத்தான் அவர் பத்திரிகையாளரிடம் சொல்லியிருக்கிறார். அவருக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கையில் அவரும் அந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு உறுப்பினராக தொடர்ந்து பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இது ஒரு நாகரிகமான விஷயம். தமிழரோட பண்பாடு சொல்ல மறப்போம் மன்னிப்போம், எந்தாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலான்றது இது. ஆனா இப்படி நீங்க தமிழர்களை பத்தி அதிகமா பேசக்கூடிய நீங்கள் நடிகர் விஜயை பத்தி பேசும்போது மேடையில் நாகரிகம் இல்லாமல் பேசியதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழ் இனத்தை இது ஒரு இனமா என்ற ஒரு கேள்வி கூட எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழ் இனமா என்ற கேள்வி இல்லை. இங்கு தமிழர் போர்வையில் வடவர்களும் பிற மாநிலத்தவர்களும் இங்கு பெருமளவில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற நடன நிகழ்ச்சியில் அரைகுறை ஆடைகளோடு ஆடுவது, அதுபோன்று பல்வேறு சினிமா கதாநாயகர்களை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிற்குரிய அந்த பண்பாடு, கலை, கலாச்சாரம், இந்த ஒருவனுக்கு ஒருத்தி, இங்கு ஒரு கூட்டு குடும்ப வாழ்வியல் முறை, பொதுவெளியில் ஒரு சினிமா கதாநாயகனாக இருந்தாலும் கூட அவரை கட்டிப்பிடிப்பதோ முத்தம் விடுவதோ கூடாது, அது அநாகரிகமான செயல் என்று கருதுகிற நிலம் எங்கள் தமிழர் நிலம். ஆனால் அந்த நிலத்தில் சில பெண்கள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக, சில ரசிகைகள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக திரை சார்ந்த கதாநாயகர்கள் வருகின்ற போது அவரையும் அறியாமல் மேடைக்கு ஏறி சென்று அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுப்பது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படி அநாகரிக செயலில் ஈடுபடுகின்றவர்களை நீங்கள் தமிழர்களா, இது தமிழுடைய பண்பாடா, இது தமிழுடைய கலாச்சாரமா, இதை ஏன் செய்ய வேண்டும் என்கிற அளவில் அந்த கேள்வியை எழுப்பினேன். இதற்கு முன்பாக பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது போன்ற நடவடிக்கைகளை செய்வது எங்கள் தமிழர்கள் அல்ல. பெரும்பான்மை ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற நிகழ்ச்சியை நீங்க புதிய தலைமுறை நாளைக்கு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினீங்கன்னா அதில் இந்த அரைகுறை ஆடையோடு முன்வரிசையில் நின்று ஆடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பையிலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க, பெங்களூர்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, டெல்லியிலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஆக என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய கலாச்சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் தற்போதைய இளைய தலைமுறை பொது நிகழ்ச்சிகளிலே கூட எனக்கு ஏற்கனவே 3 கல்யாணம் ஆச்சு, நான் 5வது கல்யாணம் கூட பண்ணிப்பேன், ஏற்கனவே எனக்கு 5 பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், இப்ப 6வது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்றெல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இன்றைய இளைய தலைமுறை பேசுகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேசுகின்ற போது இது தமிழ் பிள்ளைகள் தான் இப்படி பேசுகிறார்களா என்கிற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அது அல்ல. வந்தேரிகள் என் நாட்டை, என் மொழியை, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை, என் நாகரிகத்தை, என் இலக்கிய இலக்கண வளங்களை உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு ஒரு அநாகரிகமான முகம் சுளிப்புக்குரிய பேச்சு. அப்படிப்பட்ட பெற்றோர்களை நான் கண்டிக்கின்ற வகையில் தான் நான் பேசியிருக்கிறேன். தவிர எங்களுடைய தமிழர்களை குறித்து, என்னுடைய வீரம் விளைந்த எங்கள் தமிழ்ச்சிகள் இதை செய்வார்களா, இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை பல நேர்காணல்களில் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். நேற்று 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதில் சில மணித்துளிகளை மட்டும் வெட்டி ஒட்டி விஜய் ரசிகர்கள் தங்கள் விஜயை பேசிவிட்டதாகவும், விஜய் ரசிகர்களை பேசிவிட்டதாகவும், பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை பேசிவிட்டதாகவும், அவருடைய பெற்றோர்களை பேசிவிட்டதாக சொல்லுகிறார்கள். நான் அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெற்றோர்களையோ எனது அருமை மாணவர் செல்வங்களையோ நான் பேசவில்லை. விஜய் இன்றைக்குத்தான் அரசியலுக்கு வந்துவிட்டு அவர் கடந்த 2 முறை 2 ஆண்டுகளாக முதல் பரிசு வழங்குகிறார், காயின் வழங்குகிறார், சால்வை போட்டு போத்துகிறார். நான் 2001 இருந்தும் அதற்கு முன்பு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு இருந்தும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர் செல்வங்களை என் சொந்த செலவில் நான் படிக்க வைக்கிறேன், மருத்துவம் படிக்க வைக்கிறேன். இந்த ஆண்டு கூட
விண்கலம் அனுப்புவதற்கும் ராக்கெட்டுகளை செய்வதற்கும் சுமார் 25 லட்சம் ரூபாயை என்னுடைய பண்ருட்டி வட்டத்தைச் சார்ந்த ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு நன்கொடையாக தந்து அவர்களை அந்த விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சியை கற்றுக்கொள்வதற்கு ஆனந்த் மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் வளர்ந்து வருகிற ஒரு மாபெரும் அறிவியல் விஞ்ஞானி அவருக்கு அந்த உதவிகளை செய்து சமீபத்தில் கூட நான் இங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு அந்த ஏற்பாடு செய்தேன். ஆக அவர் அரசியலில் வருவதற்கு முன்பாகவே, அவர் கதாநாயகனாக மிளிர்வதற்கு முன்பாகவே இந்த மண்ணில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வாங்குவதும் அவர்களை பாராட்டுவதும் அவர்களை அங்கீகரிப்பதும் அவர்களுக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயில் தனியார் உதவி நண்பர்களிடம் உதவி பெற்று தனியார் நிறுவனங்கள் உதவி பெற்று நாங்களும் படிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ விஜய் மட்டும்தான் எங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது போலவும், விஜய் மட்டும்தான் மாணவர்களுக்கு சால்வை போத்து கொண்டாடுவது போலவும், வேல்முருகன் எங்களை தான் பேசிட்டார் என்று அவர்களாக ஒரு கருப்பதத்தை உருவாக்கி கொண்டு அவர்களாகவே இன்றைக்கு ட்விட்டர்களிலும் இணைய பக்கங்களிலும் தவறான கருத்துக்களை பதிவிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நான் சொன்ன அந்த 1.25 மணி நேர பேச்சு திரு விஜய் அவர்கள் கேட்கட்டும். அதில் அவருக்கு எது ஆட்சேபம் இருக்கிறது, அதில் அவருக்கு எதிர்ப்பு எது இருக்கிறது என்பதை குறித்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை அழைத்து அவர் சொல்லட்டும். அதை நான் திரு விஜய் அவர்களோடு நேருக்கு நேராக விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த நாட்டைச் சேர்ந்த சினிமா நடிகர்கள் இங்கு ஆபாசமாக அருவருக்கத்தக்க மோசமான இரட்டை வசனம், இரட்டை பாடல்கள், பெட்ரூம் காட்சி அமைப்புகள், பாத்ரூம் காட்சி அமைப்புகள் அமைத்து தங்களுடைய படம் ஓட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு பல மசாலா. இந்த நாட்டில் தானே இங்க தொப்புள்ள என்னென்ன ஆம்லெட்லாம் போட்ட நாடு தானே இது. ஆக இதை தட்டி கேட்பதற்கு சில கருத்துக்களை வெளிப்படையாக பேசிதான் என் மக்கள் ஏன் இப்படி இந்த பண்பாட்டுக்கு எதிரான விடயங்களில் ஈடுபடுகிறீர்கள், என் இளம் பெண்கள் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இதுபோன்று சினிமாக்காரர்களை பார்த்தவுடன் உணர்ச்சி வயப்பட்டுவதும் அவர்களை கட்டிப்பிடிப்பதும் முத்தமிடுவதும் கூடாது. நீங்கள் பிறிதொரு காலத்தில் திருமணமாகி மாற்றானவரோடு வாழ வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக அந்த ஆண்மகனுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தும். இந்த தவறுகளை என்னுடைய தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. இங்க வந்தேரிகள் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நட்சத்திர ஓடல்கள்ல வெள்ளிக்கிழமான டிஸ்கோ என்கிற பெயரில் அங்க என்ன அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறான். நீங்க ஒரு இளம்பெண்ணோட உள்ள வந்தாதான் உங்களை உள்ள விடுன்றான். அந்த இளம்பெண் யாருடைய மகளா இருக்கலாம், யாருடைய தங்கையாக இருக்கலாம். அப்ப அந்த இளம்பெண்ணோட அங்க போன அங்க டிரெஸ் கோட் வச்சிருக்கிறான். அங்க வெறும் அரை உடை, கால் உடை, இது மட்டும்தான் உள்ள வரணும்ன்றான். இப்ப இதையெல்லாம் எதிர்த்து கடந்த காலங்களில் அடிச்சு நொறுக்கி போராட்டம் நடத்தியவன் வேல்முருகன். அதே மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ்ல மிக மோசமாக அந்தரங்க விடயங்களை, பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறைக்குள் நடக்க வேண்டிய விஷயங்களை பொதுவெளியில் பத்திரிகை ஊடகங்கள் நடத்தியதற்காக கடுமையான கண்டனத்தை இவரை விட புகழ்பெற்ற நடிகர்களை எல்லாம் எதிர்த்து நான் பேசியிருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் சுமார் 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுடைய சினிமா கலாச்சார சீரழிவுக்கு எதிராக என் கருத்துக்களை ஆணித்தரமாக நான் முன்வைத்து வைக்கிறேன். ஆக அதையெல்லாம் வரலாறு தெரியாத இன்றைய விஜய் ரசிகர்கள் என்னை ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, முகநூல்களில் நீங்க எழுதுவது ஏற்புடையது அல்ல. உங்கள் தலைவனை என்னோடு நேருக்கு நேராக விவாதிக்க அழைத்து வாருங்கள், நான் அவரோடு பேச தயாராக இருக்கிறேன். வேல்முருகன் தமிழினத்துக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் பல்வேறு விதமான குரல்கள் கொடுத்திருக்கிறார். அவரை விஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்று அனைவருக்குமே தெரியும். ஆனா நீங்க ஒரு குறிப்பிடுறீங்க, 2 கிராம் நகைக்காக உங்க மாணவிகளை ஏன் அங்க கொண்டு போறீங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. பள்ளி மாணவிகளை அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாதா? அங்க பரிசு வாங்கின மாணவிகள் கஷ்டப்பட மாட்டாங்களா? அதாவது 2 கிராம் மாணவி கூட்டு போறது நான் குறைன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடியே இப்படி விஜய் அவர்கள் செய்கிறார்கள். இதை 1 ஆண்டு 2 ஆண்டு தேர்தலுக்காக செய்யக்கூடாது. ஒரு 10 ஆண்டு காலம் இது போன்ற சமூக நற்பணிகளை திரு விஜய் அவர்கள் செய்யுங்க, நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம் அப்படின்னு வேல்முருகன் பேசியிருக்காங்க. அது ஏன் வெளியே வரல? அப்ப அங்க என்ன சொல்ல வேணும்னா, அதற்காக மட்டும் ஒரு பெருந்தலைவர் காமராஜரோடு ஒப்பிட்டு விஜய் 2 கிராம் தங்க நாணயம் கொடுத்த உடனே பெருந்தலைவர் காமராஜரும் விஜயும் ஒரே தராசில வச்சு பார்க்கிற அந்த மனப்பான்மை என் தமிழ்ச்சாதிக்குள் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கருத்தை வலு சேர்ப்பதற்காக சொன்னப்பட்ட கருத்தை தானே தவிர மாணவிகளையோ, பள்ளி மாணவிகளையோ, கல்லூரி மாணவிகளையோ, அவர்களுடைய பெற்றோர்களையோ ஒருபோதும் பேசல. பொது மேடைகளில், பொதுவெளியில சினிமா மீது இருக்கிற மோகத்தால இப்படி அவர் மாதிரியே மொட்டை அடிச்சுக்கிறது, பேண்டை கீச்சு விட்டுறது, உடம்புல பல இடங்கள்ல அவருடைய டாட் படத்தை வரைஞ்சிக்கிறது, இது எல்லாம் தமிழுடைய நாகரிகம் இல்ல. இதையெல்லாம் இங்க கொண்டு வந்து இறக்குமதி செய்கின்றவர்கள் இங்கு பெங்களூர்ல இருந்து வர்ற கன்னட கும்பல், அதே மாதிரி வேற மாநில டெல்லியிலிருந்து வர்றவங்க, மும்பையிலிருந்து வர்றவங்க. உங்களுக்கு தெரியும், மும்பையிலிருந்து வந்த ஒரு நடிகை தான் இங்க தமிழ்ச்சிக்கு கற்பே ஒண்ணு இல்ல அப்படின்னாங்க. ஆக அவரை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க வழக்கை தொடுத்து அவருடைய குடும்பாவிகளை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தவன் தான் வேல்முருகன். ஆக என்னுடைய மொழிக்கு, என்னுடைய இனத்திற்கு, என் பண்பாட்டுக்கு, என் கலாச்சாரத்திற்கு சீரழிவை ஏற்படுத்துகிற அவர் எந்த நடிகனாக இருக்கலாம், எந்த நடிகையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பேன், அவர்களை எதிர்த்து விமர்சனம் செய்வேன். அது என் மண்ணுக்கானது, என் மக்களுக்கானது, என் இனத்திற்கானது. ஒரு தனிநபர் காமராஜரோட ஒப்பிட்டு பேசுவதை இவ்வளவு பெரிய விஷயமாக வேல்முருகன் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பொறாமையின் காரணமா பேசுறாரு, தனக்கு காமராஜரோட ஒப்பிடலையோ என்ற ஒரு பொறாமையில பேசுறாரோ? எனக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஷூட்டிங்லாம் எனக்கு நடத்த தெரியாது. அதனால
இது யாரோடையும் என்னை ஒப்பிட்டு நான் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே நான் தெரியும், இப்போ வேணுமா ஒரு வீடியோ இருக்கு, காட்டுறேன். நான் 15 வயதில் தமிழரசன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப் படையில் நான் செந்துறை, ஆண்டிமடம் பகுதிகளில் ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியல் களத்திற்கு வந்த ஒருவன். ஆக எனக்கு அது போன்ற பேரு புகழுக்காக மயங்கணும் அல்ல, அதற்காக நான் பேச வேண்டிய ஆளும் அல்ல. நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த கமலஹாசன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. தமிழுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் முதல் குரல் கொடுக்குறீங்க. ஆனால் தமிழக அரசு இது வரைக்கும் எந்த விதமான பெரிய அளவு குரல் கொடுக்கல என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதற்காக முதல் அறிக்கை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே, தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகளிலே இதற்காக கர்நாடகத்தை எதிர்த்து, கன்னடர்களை எதிர்த்து, அந்த அரசை எதிர்த்து, அந்த காங்கிரஸ் முதலமைச்சரை எதிர்த்து, பாரதிய ஜனதா எதிர்க்கட்சி தலைவரை எதிர்த்தும், ஏன் உயர்நீதிமன்றத்தை கூட எதிர்த்து கேள்வி எழுப்பியவன், கண்டித்தவன் வேல்முருகன் தான். ஆக தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதில் கமல்ஹாசனை ஒரு நடிகராக பார்க்கக்கூடாது. கமலஹாசன் முன்வைத்த கருத்து என்பது உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி மக்களின் உயிருக்கு நிகரான எமது தாய்மொழி. உலகத்தில் ஒரு இனம் தத்தமது தாய் மொழிக்காக நூற்றுக்கணக்கான உயிர்களை, இன்றைக்கு தேக்குமர உடல்களை தீயாக்கி இந்த மண்ணில் போராடிய ஒரே இனம். அதுபோன்று தன் உடலை, தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டி சுடுடா என்று ஆங்கில ஏகாதிபத்தியத்தையும் சரி, அதுபோன்று இந்திய ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்து போராடிய இனம் தமிழ் இனம். ஒன்னே ஒன்றுதான், மொழிக்காக நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்த ஒரு இனம் எமது தமிழ் இனம். ஆக என் தாய் மொழியை குறித்து உலகத்தில் எவன் எதை கொச்சியாக பேசினாலும் எனக்கு அவமானமாகிவிட்டது என்று ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார். கர்நாடக முதலமைச்சர் எங்களை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக இதற்கு எதிராக கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் குரல் கொடுக்க வேண்டும். கமலஹாசன் அவர்களோடு தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் திரு கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு என்கிற வார்த்தையே இந்த விடயத்தில் பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு காட்சி வைக்கப்பட்டதாக நீக்குங்கன்னு சொல்லி நடக்கிற போராட்டம் அல்ல, அல்லது ஒரு பாடல் வரிக்காக நடக்கிற போராட்டம் அல்ல, கதை அம்சத்தை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டம் அல்ல. உலகத்திலேயே என் தாய்மொழி செம்மொழி என்பதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மொழியில் அறிஞர்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக இருக்கலாம் என்கிற கருத்தை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட மொழியில் வல்லுநர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இங்கு மனோன்மணி சுந்தரனார் அவர்கள் இன்றைக்கு கலிதெலுங்கும், மலையாளமும், கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்று பாடல் வரியை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த பாடல் வரி நீக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு என் தமிழ் சமூகத்துக்கு அந்த முழுமையான மனோன்மணி சுந்தரன் பிள்ளை அவர்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து மக்களிடத்தில் சென்று சேரவில்லை. அப்படி சேர்ந்திருந்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே வீதிக்கு வந்து கன்னடர்களுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்றிருக்கும். ஆனால் அதை எக்காரணத்தை கொண்டோ ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்தார்கள். ஆனால் நான் இன்று சொல்லுகிறேன், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியும், உலகத்தில் மாந்த இனம் ஆப்பிரிக்காவிற்கும் பிறகு தமிழ்நாடுதான் தன்னுடைய ஜீன் இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற உண்மை. நம்முடைய கீழடி, நம்முடைய பண்டுட்டி அருகே மருங்கூர் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு காலம், இப்படி நம்முடைய தொல்காப்பியம் இலக்கண நூல் இன்றைக்கு சுமார் 5000 ஆண்டுகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது உலகம் முழுவதும் இருக்கிற மொழியில் அறிஞர்களால், மொழியில் வரலாற்று பேராசிரியர் பெருமக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதை இன்றைக்கு கர்நாடக நீதிபதி அவர்கள் சட்டத்தின் கொண்டு அதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு பதிலாக தன்னை ஒரு கன்னடராகவும் தன் தாய்மொழி கன்னடம் என்கிற அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கியதை நான் எதிர்த்திருக்கிறேன். தவறு யார் செய்தாலும் எதிர்ப்பேன், போராடுவேன். தமிழக அரசும் போராட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இறுதியான ஒரு கேள்வி, நான் விஜயை ஏற்றுக்கொள்வேன், ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது. ஏன் அப்படி ஒரு கோபம் ரஜினிக்கு மீது? அது கடந்த காலத்தில், அதாவது இங்க 7 கோடி மக்கள் நாங்க இருக்கிறோம், எங்களில் ஒருவன் எங்களை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்கிற பொருள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து நாட்டுடைய அரியாசனத்தில் அமர்ந்தால் ஏற்பட்டுவிடும். அது என் தமிழ் மண்ணுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும் ஒரு இழக்காக நேரிடும் என்கிற காரணத்தினால் கடந்த காலங்களில் எமது முன்னத்தியர்கள் அந்த தவறை செய்துவிட்டார்கள். இனி எனது இளைய பிள்ளைகள், இளைய தலைமுறை, இங்கு தமிழ் தேசியம் மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு சூழலில் திரும்பவும் திரைத்துறையிலிருந்து, அதுவும் தமிழர் அல்லாத ஒரு நடிகரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற என் இனத்தின் மீதான, என் மொழியின் மீதான பாசத்தினுடைய வெளிப்பாடாக நான் அதை எதிர்த்தேன். ஆனால் அதே வேளையில் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் தாய் தந்தையர்கள் தமிழர்கள். அவர் இந்த மண்ணில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் இந்த நாட்டில் மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் அவரை வரவேற்கிறேன். கடைசி கேள்வி, இப்போ உங்களை பத்தி சமூக வலைதளங்களிலும் யூடியூப்லையும் போடப்படுறதுக்கு பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறீங்க? இல்ல, நான் தான் சொல்லிட்டேன், நீங்களா அள்ளு சில்லுகிட்ட நான் பேச தயாரா இல்லை. உன் தலைவன் திரு விஜய் அவர்களை வர சொல்லுங்க, பத்திரிகைகளிலே இல்ல புதிய தலைமுறையில் ஒரு 1-to-1 நேரா நீங்களே ஏற்பாடு செய்யுங்க, உட்கார்றேன். நான் பேசுனதுல என்ன தவறுன்னு விஜய் சொல்லட்டும். நான் அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் நான் பட்டியலிடுறேன், காட்சிகளை பட்டியலிடுறேன், அவருடைய பாடல் வரிகளை நான் பட்டியலிடுறேன். அதில் ஆபாசம் இல்லையா, வன்முறை இல்லையா, மது குடிக்கிற பழக்கத்துடன் காட்சி அமைக்கப்படவில்லையா, புகைப்பிடிக்கிற பழக்கத்துடன் காட்சி இல்லையா என்பதையெல்லாம் குறித்து பேசும். ஒரு எம்ஜிஆர் நடித்தார், இந்த நாட்டுடைய திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தார். அவர் எங்கேயாவது திரைப்படத்தில் புகைப்பிடிக்கிற மாதிரி, மது அருந்துற மாதிரி,
பாடல் வரிகளை நடிச்சிருக்கிறாரா? நீங்க ஆவுன்னா எம்ஜிஆர் அரசியல்ல வந்தாரே, ஏன் நாங்க வரக்கூடாதுலாம் கேட்கறீங்களே? எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்றா என்ற கேள்வி தமிழ் சமூகம் எழுப்புகிறது, நான் மட்டும் எழுப்பல. அதனால திரு விஜய் அவர்களை வர சொல்லுங்க, உட்கார்ந்து நம்ம பேசுவோம். நன்றி. தமிழ் சமூகத்துக்கு எதிராக யார் வந்தாலும் நிச்சயமாக கடுமையான ஒரு எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என வேல்முருகன் எச்சரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஸ்ரீதர்.